தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா வெறும் கால்பந்து ரசிகர்களை கொண்ட நாடாக மட்டும் இருக்காமல் நாமும் ஒரு கால்பந்து விளையாடும் தேசமாக மாற வேண்டும் என நிதி ஆயோக் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 48 நாடுகள் பங்கேற்ற இந்த தொடரில் இந்திய அணி இடம்பெறாதது இங்கு உள்ள கால்பந்து ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வெறும் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சிறிய நாடான கேப் வெர்டே உலகக்கோப்பையில் பங்கேற்ற நிலையில் 145 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவால் பங்கேற்க முடியவில்லை என்பது கசப்பான உண்மையாக உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக்கின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன்படி 2034ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ஃபிஃபா உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவதை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த இலக்கானது முறையான திட்டங்கள் மற்றும் சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக விளையாட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், மாநிலங்கள் கால்பந்து விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பயிற்சியாளர்கள் இன்னும் சிறப்பாக கற்றுக் கொடுத்து வீரர்கள் ஒவ்வொரு வாரமும் தீவிரமான போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். 48 அணிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை போட்டிகள் ஆசிய நாடுகளுக்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்குகிறது. 2034ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறந்த கால்பந்து அகாடமிகள் இருக்க வேண்டும். 13 வயதுக்குட்பட்டவர்கள் முதல் 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வலுவான உள்நாட்டு லீக் போட்டிகள் கட்டமைக்கப்பட வேண்டும். மேலும் இந்தியா பெரிய அளவில் தன்னை உருவாக்கி கொண்டால் மட்டுமே உலக அளவில் பெரிய அளவில் போட்டியிட முடியும் என்று அமிதாப் காந்த் தெரிவித்திருக்கிறார்.